நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ராசியை குரு பார்க்குறார். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். தெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 குடையவன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னும்போது 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு திறமைக்கு ஒரு வழிகாட்டுதல், திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்படுகிறது. நல்ல சம்பாத்தியமும் பெறுவீங்க. நல்ல ஒரு பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. மற்றபடி தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு. இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. எடுக்கும் முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் கேது இருக்கிறார். சனி பார்வையில் இருக்குது. அப்போது உங்களுடைய தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். செலவினங்கள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு அதனால் சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இருந்தாலும் பாதியில் நின்று போய் செலவு பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும். மன உளைச்சல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். எது முக்கியமாக நீங்கள் பராமரிக்கணுமோ அதை மாத்திரம் பாருங்கள். அதாவது வீட்டுக்கு அதாவது தாழ்பால் போச்சு, எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். படிக்கும் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் அதிக முனைப்போடு படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். காதல் வயப்படக்கூடிய அதாவது இளஞ்சனார்கள் காதல் வயப்படக்கூடியவர்களுக்கு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் இருப்பீர்கள், நெருங்குவீர்கள். அது ஜாதகப்படி சக்ஸஸ் ஆகணும் போது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு மற்றும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது மட்டும் இல்லைங்க. நீங்கள் வெளி வட்டாரம் எங்கே போனாலும் உங்களை எல்லாருமே ஒரு எதிரியாகவே பார்ப்பாங்க. கொஞ்சம் அதுக்கு நீங்கள் ஒரு ரெடிமேடாக, அதாவது ஒரு புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகி நீங்கள் தான் அதை சமாளிக்க வேண்டியதாகிடும். தலைக்கு மேலே பிரச்சனை ஆகிடும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு உங்களுக்கு லட்சுமி கடாட்ச யோகத்தை தர இருக்கிறார்.
வெளிநாடு செல்லணுன்றவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். தந்தையால் அனுகூலம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் கோயிலாக போவாங்க. அதாவது என்னென்ன ஆன்மீகத்திற்காக சுற்றுலா செல்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இதர அரசாங்கத்துறையில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். ரொம்ப நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். வேலையில் ஒரு மும்முரமாக இருப்பீங்க. நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, அரசு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு அருமையான ஒரு வாரம் இந்த காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டு வாணிபம், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக அமையும். 11இல் செவ்வாய் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் வருகிறார். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. பெண்களால் நல்லது நடக்கும். பெண்களால் நல்ல பண வரவு, பொருள் வரவு, அவங்களால ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு காலகட்டம். புதன் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கல்வி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய அமைப்பு இருக்குது. மைத்துனர் மற்றும் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடகராசிக்கு 30, 1, 2 இந்த 3 நாள், 30ஆம் தேதி, 1 டிசம்பர், 2 டிசம்பர் இந்த 3 நாள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி நீங்கள் குறை ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வாரம்தான். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.